மாமதுரையாளு மகராணியே மங்கள செல்வியே அங்கேயர் கண்ணியே மங்கள செல்வியே அங்கேயர் கண்ணியே மாமதுரையாளு மகராணியே மகராணியே சோமசுந்தரர் மகிழும் சுந்தரியே சோமசுந்தரர் மகிழும் சுந்தரியே எங்கள் சிந்தையில் கூடிக்கொண்டு சங்கரியே எங்கள் சிந்தையில் கூடிக்கொண்டு சங்கரியே மாமதுரையாளு மகராணியே 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 மாமதுரையாளும் மகராணியே மதுர மொழியால் தினமுன்னை நான் பாட மதுர மொழியால் தினமுன்னை நான் பாட சமயம் திருவம்மா தந்தருள் புரிவிடுவாய் நாமகள் பலை கொண்ட அவதார நாயகியே நாயகியே நம கொண்ட நாயகியே நாமகள் பலை கொண்ட அவதார நாயகியே விண்ணுமனும் போற்றோம் விண்ணுமனும் போற்றும் விண்ணுமனும் போற்றும் மங்கள ரூபிணியே மாமதுரையாளு மகராணியே மங்கள செல்வியே மங்கையர் கண்ணியே மாமதுரையாளு மகராணியே மகராணியே மாமதுரையாளு மகராணியே மாமதுரையாளும் மகராணியே பரமரிலவா சமயமிதிவை தருணதாயே சங்கரிணியே மாமதுரையாளு மகராணியே மாமதுரையாளு மகராணியே நானிலத்தில் உள்ள மாநிலத்தவர்கள் பாடியெடுத்த இந்த நாயகியை மாநிலத்தில் உள்ள போனிலத்தவர்கள் பாடிட தகுந்த தேவகியே மலவான் மாயவன் சோதரியே கலஜல வளர்த்திட தாரணியே திருப்புர சுந்தரி புரந்தரியே இதில் ஒளியாக இருக்கும் நிரந்தரியே ஈஸ்வரியே பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பரமேஸ்வரியே மாமதுரையாளு மகராணியே மகராணியே
தாய்மார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அண்ணன் உறவுக்கென்று உடல வைத்தேன். அவன் அருளை பெறுவது உயிர் வளர்த்தல். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். பனிப்பைய வேளையிலே பலமுது சோலையிலே பனிப்பைய வேளையிலே பலமுது சோலையிலே கனிக்கொய் வேளையிலே கண்ணி மனம் கொய்து விட்டார். கனிக்கொய் வேளையிலே கண்ணி மனம் கொய்து விட்டார். அளவில் துருவானேன் அனல் மேல் விலகானேன். அளவில் துருவானேன் அனல் மேல் விலகானேன். ஐயங்கை கட்டவுடன் அழகுக்கு அழகானேன். அழகுக்கு அழகானேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் அன்பு மலர் பூஜை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மகிழ் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மகிழ் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தாள் தன்னை தான் தருபவனோ. மெய்யுருக பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ. பன்னிரண்டு கண்ணழகி பார்த்திருந்த பெண்ணழகி. பன்னிரண்டு கண்ணழகி பார்த்திருந்த பெண்ணழகி. வள்ளல் தான் ஆள வந்தான் மென்மையே வாழ வைத்தான். மென்மையே வாழ வைத்தான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அண்ணன் உறவுக்கென்று உடலை வைத்தேன். அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தல். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். ஆத்தாளை இங்கு சிவகாமி வெள்ளியை இந்த அண்டமில்லா பூத்தாளை ஒருவர்களுக்கு ஒரு தீங்கில்லை என்று எண்ணுங்க. காளியாகவும் நீலியாகவும் கருமாரியாகவும் உலகமுள்ள உபக்கரையாக விளங்கும் ஆத்த பாத மலரினை தொட்டு வணங்க வேண்டும் அல்லையா? கண்டிப்பா. பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பொன்னத்த சுகுமாரி அடியிலே ஆட வந்தாள். பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா. கண்ணாத்தா சின்னத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னத்தா. கண்ணாத்தா சின்னத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னத்தா. பாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பொன்னத்த சுகுமாரி அடியிலே ஆட வந்தா. பாம்பு பட சொல்லிடவே தேவிக்கிறம் ஏறும் மாத்தா. பம்பை மேல முழங்கிடவே அவனு வரும் முத்தாத்தா. பாம்பு பட சொல்லிடவே தேவிக்கிறம் ஏறும் மாத்தா. பம்பை மேல முழங்கிடவே அவனு வரும் முத்தாத்தா. நோம்பு கொண்டு சொல்லுபவரின் நோய்
சூடிக்கிட்டு பொன்னத்த சுமார் அடியிலே ஆட வந்தார் போல சிரித்துக்கிட்டு நீ செத்தி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னத்தா. பொம்மன நாக்கிற்கு மகளாக பிறந்து வளர்ந்து வருகிறேன். எனது பேரோ பொம்மி. என்னை நாளொரு மேனியும் பொழுதோறும் மனமாக வளர்த்துட்டு வரார். எந்த குறைபாடும் இல்லாம வளர்த்துட்டு வரார்கள். இருந்துட்டாலும் இன்று வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். நந்தவனம் போய் ஆடி பாடி விளையாடுவது விளக்கம். நான் வந்துட்டு நோழிகள் வரணும். இவர்களும் வந்து இந்த இடத்துல நின்னாதான் இடம் நல்ல கலகலப்பாக இருக்கும். கண்டிப்பா கலகலன்னு போனாதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகலாம் அப்படின்னா பெரும் பிரச்சனை. இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும், வரட்டும். அவர்கள் வருவதற்கு முன்னால் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? ஆமா, அதான் சொல்ல போறீங்க. எல்லாமே தூங்குறாங்க. எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. ஆமா ஆமா, தூங்குற நேரம்ல, அதனால அவங்க தூங்குறாங்களா? அந்தி ஒரு நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம். அந்தி ஒரு நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம். அந்தி ஒரு நேரம் மந்திரங்கள் ஒழித்தது மங்கை கூட செயலித்ததும் தங்கமத்தின் சுகம் நினைத்து சிந்தக்கவி பிறந்தேதும் சிந்தனைகள் பறந்தேதும் தங்கமத்தின் உடல் அணைத்து இடையில் ஒரு போலை எழுதும் இந்த வேலை இளமை என்றும் தோலை முழுதும் இந்த வேலை ஆகாயிரு மார்கழி மாதம் அம்மாடியோ உன்வெளி வீசும் என்றென்று ஆனந்த யோகம் வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம். அந்தி ஒரு நேரம் லைலா லலா 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 லைலா லைலா லலா 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 லைலா. இன்பத்திற்கு மோகம் ஒரு என்று பிள்ளை போடி வர நீ இருக்க ஏது குறை? பாதமூடல் தலைவரை பார்த்திருந்த தலைவரை காண வந்தேன் 100 முறை. நினைத்தால் நெஞ்சில் யாவும் இளமை என்றும் கூடும். அனைத்தால் தேவலோகம் அருகே வந்து சேரும். ஆகாகிது மாங்கல்ய தேகம் போராடிதே காதலின் தேகம் சூடேறும் பூமுல்லை வாசம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம். லா 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 லா.
ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. கண்டிப்பா. அகத்தின் அழகு முகத்தை பார்த்தால் தெரியும், முகத்தோட அழகு கண்ணாடியை பார்த்தால் தெரியும். கண்ணாடியோட அழகு கண்டிப்பா பின்பத்தை பார்த்தால் தெரியும். பின்பத்துக்கு அடுத்துதான் பாதரசம் இல்லையா? முகம் அழகா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்ததான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் முகம்தான் கண்ணாடி. உங்க முகத்தை பார்த்துதான் நாங்க தொழில் பண்ண முடியும். இப்படி எனக்கு நானும் தூங்கணும், அப்புறம் நாங்க எப்படி தொழில் பண்ண முடியும்? எல்லாம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க, விடிய போகுது. போயிருவாங்களா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப தூங்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா தூங்கிட்டு இருந்தாலும் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அது நம்ம தொழில் கண்டிப்பா கண்டிப்பா. பக்கமெல்லாம் அருமையாக இருக்கு, பக்கமெல்லாம் பக்காமிலமாக இருக்கு, ஒளிபெருக்கி அருமை. ஏன்னா ஏன்னா பெரிய பாடகரோ பெரிய பெரிய பாடகியோ வந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருந்தா அப்படிப்பட்ட பாடகரோ பாடகியோ பாடி பேர் வாங்க முடியும். கண்டிப்பா. ஒளிபெருக்கி சரியில்லைன்னா எப்படிப்பட்ட மகன் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது. அருமையாக போட்டிருக்காங்க. அருமை, நன்றி. பேரு கிருஷ்ணா ஆடியோஸ். கிருஷ்ணா ஆடியோஸ் இடையப்பட்டியா? நன்றி. இருக்கட்டும். இருந்துட்டாலும் செவந்தி பூவை பறிச்சு மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு போட வேண்டும் இல்லையா? கண்டிப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எத்தனை பாடல் வேணாலும் மாரியம்மனை பத்தி பாடிக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறதுனால விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி சிட்டி, மாலை கட்டி தேடி வந்தால் சோடி சிட்டி, யாரமா மேடை கட்டி போரே மேலம் கொண்டே, சிந்தாட போவேடு மாமன பார்த்து, சிந்தாட போவேடு மாமன பார்த்து, தெரிய சொல்லித்தான் மாலைய மாற்றி, செவந்தி பூ மாலை கட்டி வந்தா சொடிச்சிட்டு, மாமன் தோடத்தானி பூவா வளர்ந்தேனே, மஞ்சள் பூவேன் பொன்னானே அந்தி நிறமானே, ஏல பூங்குயிலே பொம்மாமே எதுக்கு துணிஞ்சிருப்பேன், இன்னைக்கு முதல் முதலாய் பெண்ணே கண்ணுக்குள் பணிஞ்சிருப்பேன், காலடி மண்ணுக்கு கண்ணீன பூச செய்வேன், செவந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி திட்டி, யாரமா மேடையிட்டி சேர போரே மேலம் பாட்டு புது பாட்டு பொன்னாடி பாடி தாளாட்டி, நூறு புறப்படுத்தி பொன்னோடு காதல் தீராட்டி, நூறு பிறவியன மச்சானா உள்ளத்தை கொடுத்ததுனா, வானம் இருக்கு வரை மச்சாமோ அன்புக்கு வயசு இல்லை, கொடுக்கு முந்தானே நெஞ்சுக்குள் மாமே தானே, செவந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் தோடி திட்டி, சிங்காரமாய் சேர போரே மேடம் கொண்டே, சித்தாட போவேடு மாமன பார்த்து, சித்தாட போவேடு மாமன பார்த்து, செடிய சொல்லித்தான் மாலைய மாற்றி, செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி திட்டி, சிங்காரமா மேடையிட்டி சேர போரே மேலம் கொண்டு. ஏன்னா ஹார்மோனிய பெட்டி மட்டும் இருந்தா பத்தாது. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா பாதி பேர் இதுதான் கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல மிருதங்க சக்கரவர்த்தி அப்படிங்கும்போது மிருதங்கத்தை மட்டும் கொண்டு வந்தா பத்தாது. ஆல் ரவுண்டு அப்படிப்பா அடையப்பா எத்தனை பொருள் வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. வெளுத்து கட்டுறாங்க. ஆல் ரவுண்டு மட்டும் வந்தா பத்தாது.
ஏன்னா சுதியோ தாளமோ லயனோ வரணும் அப்படின்னா இந்த விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அன்று கவிஞரே சொல்லி வச்சார், கையில் விரல்களில் பிறந்தது நாதம். இந்த விரல் அந்த பாடுபட்டாதான் சுதி தாளம் லயன் எல்லாமே வரும். இந்த விரல் படல் அப்படின்னா எதுக்குமே வராது. அருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும். எத்தனையோ புதிய பாடல், எத்தனையோ நடுத்தரமான பாடல் இருந்துட்டாலும் பழசுக்கு நிகரானது எதுக்குமே கிடையாது. ஏன்னா எழுதினவர்களோ பாடினவர்களோ போயிட்டாங்க. அவங்க பாடிய பாடல் உலகம் அழியிற வரை அழியாத பொருள் எது அப்படின்னா பழசுதான் அப்படிங்கிறதுனால துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகளும் சொல்லும், இல்லாத ஆசைகள் கிள்ளும், இன்பத்தேனை வெல்லும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகளும் சொல்லும், இல்லாத ஆசைகள் கிள்ளும், இன்பத்தேனை வெல்லும். இசை இன்பத்தேனை வெல்லும். துள்ளாத மனமும் துள்ளும், துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது ஏதோ, துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது ஏதோ, அன்பு குரலின் அமுதம் கலந்து அறிந்து தெரிவது கீதம், இங்கும் செதறும் எண்ணங்களையும் எடுத்து வருவது கீதம், நினைத்து மகிழ்வது கீதம், அதுள் இருளை மறைப்பது கீதம். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகளும் சொல்லும், இல்லாத ஆசைகள் கிள்ளும், இன்பத்தேனை வெல்லும். இசை இன்பத்தேனை வெல்லும். சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்து வளர்ந்திடும். சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்து வளர்ந்திடும். சாய்ந்த கொடையும் இதழை கண்டால் தாவி அணைக்கி படர்ந்திடும். மங்கை இதயம் நல்ல துணைவன் உறவு கொண்டு மகிழ்ந்திடும். உறவு கண்டால் மகிழ்ந்திடும், அதில் உண்மை என்பது விளங்கிடும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகளும் சொல்லும், இல்லாத ஆசைகள் கிள்ளும், இன்பத்தேனை வெல்லும். இசை இன்பத்தேனை வெல்லும். இசை இன்பத்தேனை வெல்லும். மல்லிகா சின்ன பொண்ணு இவர்களும் வருவாங்க, சீக்கிரம் வாங்கடி அம்மா. போனா வர மாட்டேங்கிறாளுங்க, வந்தா போக மாட்டேங்கிறாளுங்க. ஆனா வந்திருக்கிற ஏன்னா தோழிகளை எல்லாமே பயங்கர சேட்டை பண்றாளுங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற தோழியாகப்பட்டவள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பா அப்படின்னு கேள்விப்பட்டேன். வரட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுனால ஏ மாமா உன்னத்தான் நின்னாளாகாதா, எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாளாகாதா. ஏ மாமா உன்னத்தான் நின்னாளாகாதா, எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாளாகாதா.
பொன்னாச்சி